ஹே காய்ஸ், ரீசன்ட் டேஸாவே வீட்டில் உருளைக்கிழங்கு அதிகமாகவே இருக்கு. உருளைக்கிழங்கு வச்சு ஏதாவது பண்ணலான்னும் போது ஃபர்ஸ்ட் கட்லெட் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட ப்ரொசீஜர்லாம் பார்த்தா சிம்பிளா முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால சிம்பிளா உருளைக்கிழங்கு டோஸ்ட் பண்ணிக்கலாம்னு கட்லெட் பக்கமே போல. உருளைக்கிழங்கு டோஸ்ட்டுக்குமே வீடியோ நிறைய பார்த்தேன், பயங்கர சிம்பிளா இருந்துச்சு. ஸோ அதே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கணும். நான் தண்ணியில போட்டு வேக வச்சுக்கிட்டேன். வெஜ்ஜஸ்ல தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், எக்ஸ்ட்ராவா கேரட், கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மசாலா பவுடர் ஆட் பண்ணணும். உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், ஜீரக பவுடர் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுல முக்கியமே கரம் மசாலாவும் ஜீரக பவுடர் தான், கண்டிப்பா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரெட்ல ஒன் சைட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தவால பட்டர் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சைடு தான் ஃபர்ஸ்ட் டோஸ்ட் பண்ணணும். அது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லயே குக் பண்ண விடணும். பிரெட்டை திருப்பிட்டு நான் ஒரு பிரெட்ல மட்டும் சீஸ் தூவிட்டேன், சீஸ் ஃபிளேவர் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அனதர் சைடும் குக் பண்ண விடணும். அவ்வளவுதான், சுட சுட டேஸ்ட் பண்ணா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் அவ்வளவு டேஸ்டா இருந்தது. ஆலு பரோட்டால உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. அதனாலதான் ஜீரக பவுடரும் கரம் மசாலாவும் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். வீட்டுல கண்டிப்பா அடிக்கடி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.